வணக்கம் பவித்ரா. அதாவது காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு காஞ்சிபுரம் மாநகராட்சி அறிஞர் அண்ணா அரங்கத்தில் பலத்த பாதுகாப்புடன் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாக்கெடுப்பு மையத்தில் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு வாக்களிக்க நேரம் 10 மணி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, காலை 10 மணி. ஆனால் தற்போது நிலவரப்படி எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் கூட்ட அரங்கில் வரவில்லை. அதே போல் 11:30 மணி அளவில் இந்த அதாவது மாநகராட்சியுடைய ஆணையர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று உள்ளது என தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். அதாவது திமுக மேயரை பதவி இறக்கம் செய்ய 5இல் 1 பங்கு வேண்டும் என்ற நிலையில், அதாவது மொத்தம் 51 கவுன்சிலர்கள், இதில் 41 பேர் எதிராக வாக்களித்தால் மட்டுமே மேயர் பதவியை இழக்க செய்ய முடியும். இதனால் திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் 2 பேர் மேயருக்கு எதிராக வாக்களிப்பார்களா அல்லது திமுக எதிர்ப்பு கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் தரப்பு ஆதரவு கவுன்சிலர்கள் எவரேனும் மேயருக்கு எதிராக வாக்களிப்பார்களா என்ற ஒரு நிலை நேற்று ஏற்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை எந்த ஒரு மாமன்ற உறுப்பினரும் இந்த கூட்ட அரங்கத்திற்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த கூட்டமானது, அதாவது மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் வர தவறினால் அடுத்த 2 மாதம் கழித்து மேயர் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கலாம் என ஒரு அறிவிப்பும் வெளியாகப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 11:30 மணி அளவில் மாநகராட்சியின் ஆணையர் செந்தில் முருகன் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இதனுடைய முழு தகவலை வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.